இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ்ங்கிற கான்செப்ட். கிளாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஜாவாவோ C++ஓ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் பேஸ் பண்ணி தான் அது பில்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ கிளாஸ் இல்லைன்னா, ஒரு மெயின் கிளாஸ் இல்லைன்னா வந்து ஜாவால ப்ரோக்ராமே ரன் பண்ண முடியாது. அந்த மாரி தான் கிளாஸ் தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஜாவாவில் தான். ஆனால் பைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் யூஸ் பண்ண போகிறோமே தவிர, இது வந்து கிளாஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். ஆனால் நமக்கு அது இல்லைன்னா ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம கிளாஸு இது பேசிக்காக சொல்லிட்டதுக்கப்புறம் மெயினாக கிளாஸ்னாலே ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஊப்ஸ் ஓபிஎஸ் இல்லைன்னா சில டைம் ஓஓபி தான் சொல்லுவாங்க. ஓஓபிஎஸ்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், எஸ்னா சிஸ்டம்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இவ்வளோதான். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லும்போது நமக்கு வந்து சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் இருக்குது. சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அது மெயின்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஒன்று வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸு. ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸு, என்கேப்சுலேஷன், அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிளாஸ் கான்செப்ட், இந்த ஊப்ஸ் கான்செப்டே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இது சொல்லியாச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக உள்ளே போயிடலாம், கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். எப்படி கிளாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதனால கிளாஸுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கூட இருக்குது. டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆர் அ டெம்ப்ளேட் within which other objects are created. இதுதான் நம்ம வந்து பேசிக்காக ஒரு டெஃபினிஷன் தேடி போனோம்னா இதுதான் சொல்லுவாங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, வெறும் கிளாஸ். இந்த கீவேர்டு, இது வந்து கீவேர்டு. பைத்தானில் கிளாஸுங்கிறது கீவேர்டு தான். வெறும் கிளாஸ் சொன்னால் பேர்லேயே இருக்காது ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. கிளாஸு, அதுக்கு கிளாஸ் நேம் ஒன்று கொடுக்கணும். பை கன்வென்ஷன், கன்வென்ஷனாக ஒன்றும் இல்லை, காலகாலமாக இந்தமாரி பண்ணுறாங்க, நம்மளும் இதே ஃபாலோ பண்ணப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? பை கன்வென்ஷன் என்ன, கிளாஸுக்கு எல்லாமே வேரியபிள் ஸ்டார்டிங் வந்து கேப்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் கேப்ஸ்லேயே போட்டுப்போம். கிளாஸ் பேர் நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சினாரியோவே சொல்கிறேன். கிளாஸ் பேர் நான் காருன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? காருன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு, அதுக்கு வந்து பேரன்திசிஸ் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் சின்டாக்ஸ் கிளாஸு. கிளாஸு கீவேர்டு, கிளாஸோட கிளாஸ் வேரியபிள், பேரன்திசிஸ் போட்டுட்டு அதுக்கு வந்து செமிகோலன் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த லைன் வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே இந்த எப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுமாதிரி கிளாஸ்க்குள்ளேயே நிறையா பண்ணலாம். சார் நம்ம வந்து அது லைனாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு எனக்கு வந்து கிளாஸ் டிக்ளேர் மட்டும் பண்ணுறேன். ஓகேவா? டிக்ளேர் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வேறு விஷயம் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம இப்படியே வெறும் டிக்ளேர் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ண எரர் அடிக்கும். ஏன்னா கிளாஸ் வெறும் டிக்ளேராக அது உள்ளே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். ஸோ நம்ம அது எரர் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு. பாஸ்னா என்ன அர்த்தம், நீ வந்து இதை கால் பண்ண, இந்த கிளாஸை கால் பண்ண அப்படின்னா எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, இப்போ அப்படியே விட்டுரு அப்படின்ட்டு நான் வந்து பைத்தானுக்கு சொல்கிறேன். அதுதான் இங்கே பாஸ்ன்னு சொல்லி விட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு காருன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரெடியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ கார்னோடனே நம்ம வந்து ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துப்போமே. இப்போ வந்து ஹோண்டாங்கிறது ஒரு கார் கம்பெனியா, ஹோண்டா இருக்கா, ஹோண்டா நான் என்ன பண்ணுறேன், அது வந்து ஹோண்டாக்கு இந்த காருங்கிற கிளாஸை நான் கொடுத்துட்றேன். ஸோ ஹோண்டா வந்து நான் காருங்கிற கிளாஸை வந்து நான் கால் பண்ணுறேன். அதேமாரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ வந்து டாட்டா கூட ஒரு கார் கம்பெனி தானே, டாட்டாவுக்கு கார் கம்பெனி இருக்குது. ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காருங்கிறது நம்ம கிளாஸா, இந்த ஹோண்டா இருக்கு பாருங்க, இந்த ஹோண்டா டாட்டா, இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த கிளாஸை எதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கிளாஸ் இல்லைன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ். ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸுங்கிறது சேம் தான், ஒரே அர்த்தம் தான். இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது, எதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு ஆப்ஜெக்டும் ரெடி ஆயிடுச்சு, அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சா. அடுத்து நம்ம வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம், கொஞ்சம் டேட்டாலாம் கொடுப்போம். இப்போ வந்து ஏதோ ஒரு காரை எடுத்துப்போமே. இப்போ வந்து நான் ஹோண்டாக்கு சொல்கிறேன்,
ஹோண்டானா இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து மாடல் நம்பர்னு எதாவது இருக்கும், மாடல் நம்பர் மாடல் நேம்னு எதாவது இருக்கும்ல. ஸோ மாடல் நேம்னு கொடுத்துக்கிறேன். மாடல் நேம் நம்மளா ஒன்று கொடுத்துப்போம். இப்போ ஹோண்டானா ஹோண்டா சிட்டிங்கிற கார் ரொம்ப ஃபேமஸா, ஸோ அதை ஹோண்டா சிட்டி இது சொல்லுவோம்னு வச்சுக்கோம். அடுத்து ஒரு கார்னா மறுபடியும் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் இருக்குமா, ஸோ இயர் ஆஃப் ஷார்ட் ஃபார்மில் போட்டுக்கிறேன். மேனுஃபேக்சரு ஒரு 2017 வச்சுப்போம். சும்மா நம்ம கொடுக்குற வேல்யூ தான், அதில் பெருசாக நம்ம கண்டுக்கணும்னு அவசியம். ஸோ ஒரு இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் 2017 கொடுத்துறேன். அடுத்து ஒரு 3 வேல்யூ கொடுத்துப்போம், 3 டேட்டா கொடுப்போம். அடுத்து என்ன காரணாலும் ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ ப்ரைஸ் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து ஒரு 5 lakhsன்னு வச்சுப்போமே. ஸோ இது வந்து நம்ம ஹோண்டா காருக்கு சொல்கிறோமா, அதேமாரி நம்ம டாட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கார் இருக்குல்ல, ஸோ நம்ம டாட்டாவுக்கும் போடுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இது இப்போ எனக்கு வந்து ஹோண்டாவோட ப்ரைஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கன்னா, இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஹோண்டாவோட ப்ரைஸ் நான் கேட்கும்போது 5 lakhன்னு சொல்லி வந்துடுதா. ஸோ இது எனக்கு இங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படியே திருப்பி வருது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா இங்கே பெருசாக பண்ணிட்ட, அதே தானே நீயே கொடுத்த வேலையை நீயே கேட்குறியடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே விஷயத்துல திருப்பி திருப்பி வாங்குறோம். என்ன பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னாலும் நம்ம மாடல் நேம் வாங்க போகிறோம், இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் என்னன்னு சொல்லி வாங்க போகிறோம், ப்ரைஸ் வாங்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதே விஷயம் தான் நம்ம திருப்பி டாட்டாவுக்கும் வாங்குறோம்ல. ஸோ இந்த விஷயத்த நம்ம திருப்பி 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 இதே இப்போ நான் புதுசாக இன்னொரு கார் கம்பெனி இப்போ டெஸ்லான்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். டெஸ்லாவோட டாட் மாடல் நேமு அப்படின்லாம் சொல்லிட்டு மறுபடியும் நான் இந்த 3 லைன் ஆஃப் கோடு நான் திருப்பி திருப்பி அடிக்கணுமா. ஸோ அது வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேஸ்ட்டு ப்ளஸ் நிறைய டேட்டா ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போவோம். கிளாஸுக்குள்ளே போகும்போது இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ் வந்து சும்மா டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டோம், அது வந்து பாஸ் சொல்லிட்டோமா. இப்போ நம்ம வந்து ஒரிஜினலாக கிளாஸ்க்கு வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் என்னன்னே எல்லா கிளாஸுமே நீங்கள் வந்து முன்னாடியே ஜாவா இல்லை C++ படிச்சிருந்தா ஒரு கிளாஸ் என்னன்னே ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த கிளாஸோட பேரு தான் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம முன்னாடியே ஜாவா இல்லை C++லாம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் தான், அதே கான்செப்ட் தான் இங்கே பைத்தான்ல என்னன்னு சொல்லுவாங்க, இனிஷியலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இனிஷியலைஸ்க்கு இவங்க என்ன சிம்பிள் வச்சிருக்காங்க, டபுள்_, இன்னிட்டு டபுள்_. இன்னிட்னா ஒன்றும் இல்லை, இந்த இனிஷியலைஸ் தான் இன்னிட்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடி டபுள்_, பின்னாடி டபுள்_, கொடுத்துட்டு இது என்ன, இந்த இதுக்கு பேரே வந்து கன்ஸ்ட்ரக்டர். பைத்தான்ல கன்ஸ்ட்ரக்டர்னா இன்னிட் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, ஃபங்க்ஷனுங்கிறதுனா டெஃப் போட்டு யூஸ் பண்ண, டெஃப்னா டிஃபைனிங் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு பேர் இன்னிட். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பைத்தான்ல எல்லா ஃபங்க்ஷன் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து செல்ஃப் தான். செல்ஃப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செல்ஃப் எப்படி இங்கே யூஸ் ஆகுதுன்ட்டு நான் அப்படியே நம்ம அடுத்து சொல்கிறேன். ஸோ செல்ஃப் வாங்கிடுறோமா. செல்ஃப் அப்புறம் நம்ம வந்து என்னென்ன டேட்டா வாங்க போகிறோங்கிறது, இந்த 3 டேட்டா, மாடல் நேமு, இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், ப்ரைஸ், இந்த 3மே நம்ம இங்கே சொல்லணும். என்னென்ன டேட்டா வேணுமோ, மாடல் நேமு, இயர் ஆஃப் மேனுஃபேக்சரு, அப்புறம் ப்ரைஸ், இந்த 3 டேட்டா தானே வாங்க போகிறோம், இது இங்கே சொல்லிடுறோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிக்கணும்னா செமிகோலன் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடும், இன்னிட் ஃபங்க்ஷன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 லைன் கண்டினியூஸாக அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு அது என்ன பண்ணுது நான் சொல்கிறேன். ஓகேவா, செல்ஃப் டாட் மாடல் நேம் ஈக்குவல்ஸ் மாடல் நேம்னு கொடுக்குறேன். ஸோ 3 லைன் அடிச்சிட்டேன்னா இப்போ பாருங்க இதோட ஃப்ளோ எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்கே பாருங்க, அது நமக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம், பிரச்சனை தேவையில்லை நமக்கு. இங்கே வந்து நான் இங்கே ஒரு பென் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஃப்ளோ காட்டுறதுக்கு. இப்போ வந்து இதெல்லாம் இல்லையா, இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு கிளாஸ் இருக்கு, கார்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இன்னிட்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டோம். அதில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்க போகிறோம். ஓகேவா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் உள்ளே போகும்போது என்ன சொல்கிறோம், செல்ஃப் டாட் மாடல் நேம்னு சொல்கிறோம். ஸோ செல்ஃப்னா என்ன அப்படின்னா, எந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸை கால் பண்ணுதோ அதுதான் செல்ஃப். இப்போ இந்த கேஸில் பாருங்க,
ஹோண்டாங்கிற ஆப்ஜெக்ட் தானே இந்த கிளாஸை கால் பண்ணுது, கார் கிளாஸை. ஸோ என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிடும், அப்படியே போயிட்டு இது வந்து செல்ஃபில் இப்படி உட்காந்துக்கும். இதுதான் செல்ஃபு. நம்ம வந்து இப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். அதையும் நம்ம கொடுத்துடலாம் ஒரு ஐடியாவே. இப்போ மாடல் நேம் என்ன சொல்கிறோம், ஹோண்டாக்கு சிட்டின்னு சொன்னோமா. அடுத்து இது வந்து 2017 மாடல்னு சொல்கிறோம். ஓகேவா, 17. ப்ரைஸ் என்ன சொல்கிறோம், 5 lakh. கரெக்டாக. அதேமாரி நம்ம டாட்டாக்கு என்ன சொல்கிறோம், போல்ட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். இது 2019 மாடலா. அதேமாரி ப்ரைஸ் வந்து 7 lakh. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த கிளாஸுக்கு ஏற்றபடி நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்ப்போமே. இப்போ வந்து நான் வந்து இந்த வந்து ஹோண்டாங்க இந்த காரை யார் கால் பண்ணுறா, ஹோண்டாங்கிற வேரியபிள் கால் பண்ணுது. ஒன்ஸ் இந்த கிளாஸை கால் பண்ணோன்னே இந்த வேரியபிளில் இனிமேல் இது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இது போய் இங்கே உட்காந்துக்கும். செல்ஃபு தான் இப்போ ஹோண்டா. ஸோ இப்போ செல்ஃப் வேரியபிள் ஃபில் ஆயிடுச்சா, ஹோண்டா போயிடுச்சா. இப்போ மாடல் நேம் என்ன, சிட்டி வந்து மாடல் நேம். இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் 2017, ப்ரைஸு 5 lakh. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் ஒன்ஸ் நான் கிளாஸ் கால் பண்ணனாலே ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் தான் கால் ஆகும். ஏன்னா அது பேரே சொல்லுவோம் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் கால் பண்ணும்போது இனிஷியலைஸ் கால் ஆகும். கால் ஆகிட்டோன்னே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேரில் உட்காந்துக்கும். கரெக்டாக இது எல்லாமே உட்காந்துருச்சா, உட்காந்து எடுப்போம். அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்து நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் செல்ஃப் டாட் மாடல் நேம்னு சொல்கிறேன். செல்ஃப்னா இப்போ என்ன, ஹோண்டா தான் செல்ஃப். ஸோ இது வந்து ஹோண்டா டாட் மாடல் நேமா, ஹோண்டா டாட் மாடல் நேம் ஈக்குவல் டு மாடல் நேம் சொல்கிறேன். இந்த மாடல் நேம் வந்து இந்த வேரியபிளை சொல்லுது. மாடல் நேம், இந்த மாடல் நேம் வந்து இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கும். ஸோ செல்ஃப் டாட் ஹோண்டா டாட் மாடல் நேம் இங்கே நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, ஹோண்டா டாட் மாடல் நேம் ஈக்குவல் டு சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். இங்கே கொடுக்கறது பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை தூக்கி இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இங்கே சிட்டின்னு இருக்கு, இது இப்படியே இங்கே வந்துடும். ஸோ இந்த லைனுக்கு இந்த லைனுக்கோட ஈக்குவலன்ட்டு தான் இது. கரெக்டா. அதே மாதிரி அடுத்த லைன் பாருங்க, இது வந்து ஹோண்டா டாட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரு. இது இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்துடும். ஸோ இந்த லைன், இந்த ரெண்டாவது லைன் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டாவது லைன் ஹோண்டா டாட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் 2017, அதுக்கு ஈக்குவலன்ட் தான் இந்த லைன். அடுத்து தேர்ட் லைன் வந்து ஹோண்டா டாட் ப்ரைஸ் 5 lakhங்கிறது திருப்பி இந்த செல்ஃபில் ஹோண்டான்னு இருக்கு. ஸோ ஹோண்டா டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரைஸ் இங்கே போயிட்டு திருப்பி நம்ம கால் பண்ணும்போது இங்கே வந்துடும். ஸோ ஹோண்டா டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5 lakh. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டோட ஈக்குவலன்ட்டு நான் இங்கே எழுதிட்டேன். அதே சரி, இப்போ திருப்பி நீங்கள் கேட்கலாம், அது என்னடா பண்ணியிருக்கேன் திருப்பி என்னடா அப்படின்னா, இப்போ நான் செகண்ட் டைம் இங்கே டாட்டா கால் பண்ணுறேன் பாருங்களேன். டாட்டா கால் பண்ணும்போது நான் திருப்பி அதே தான் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுது, எனக்கு செல்ஃபு வந்து ஹோண்டா இல்லை, டாட்டா தானே கால் பண்ணுது, அதனால டாட்டா வந்து செல்ஃப் ஆகிடும். அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படியே போய் உட்காந்துக்குமா இதில். இப்போ எனக்கு திருப்பி நான் அதே ஸ்டெப் இங்கே பண்ணுற ஸ்டெப் எல்லாமே அதே திருப்பி பண்ணுவேன். டாட்டா டாட் மாடல் நேம் ஈக்குவல்ஸ் டு போல்ட்டு, டாட்டா டாட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் ஈக்குவல் டு 2019, டாட்டா டாட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 7 lakh. ஸோ இப்போ பாருங்க, நான் பண்ண ஸ்டெப்ஸு வந்து சேம் தான். ஆனால் நான் இந்த ஸ்டெப்ஸ் எத்தனை வாட்டி எழுதியிருக்கேன், ஒரே ஒரு வாட்டி தான் எழுதியிருக்கேன். அதை நான் எத்தனை வாட்டி வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஹோண்டாக்கு நான் பண்ணிக்கலாம், டாட்டாக்கு இப்போ பண்ணிட்டேன். அடுத்து நான் வந்து புதுசாக வேறு ஏதாவது கார் கம்பெனி வருது அப்படின்னா கூட நான் வந்து அதுக்கு வந்து நான் திருப்பி அதுக்கு 3 லைன் ஆஃப் கோடு எழுத தேவை. இப்போ நான் புதுசாக ஏதோ கோடு, இப்போ நான் டெஸ்லா ஈக்குவல் டு சொல்லிட்டு நான் ஒன்றுமே இல்லை, அந்த கார் கிளாஸை கால் பண்ணிட்டு நான் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். கரெக்டா. இப்போ ஏதோ ஒரு மாடல் எக்ஸஸ்ன்னு வச்சுப்போம், பேர்லாம் தெரியல, சும்மா போடுவோம். இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் 2020 மாடலு, அதனால காசும் ஜாஸ்தி, 11 lakh. ஸோ இந்தமாரி இப்போ நான் இந்த லைன் கோட் ஆஃப் போதும் எனக்கு, நான் டெஸ்லாவோட இந்த 3 லைன் நான் எழுதினதுக்கு சமம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் ரீயூசபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து கிளாஸே யூஸ் பண்ணுறோம், மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணும், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னு சொன்னால் நம்ம கிளாஸ் எப்போ கால் பண்ணுறோமே உடனே ஃபஸ்ட்டு கால் ஆகிறது கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ நம்ம கிளாஸ் கால் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும், உடனே நமக்கு பின்னாடி இது எல்லாமே நடந்துடும். ஸோ நம்ம வந்து கிளாஸ் கால் பண்ணும்போது இந்த எல்லா ஸ்டெப்புமே நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இது முடிஞ்சிருச்சா, இப்போ நான் வந்து எனக்கு இது தேவையே இல்லை, நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து அதெல்லாம் நடக்கல. இப்போ வந்து நான் வந்து புதுசாக நான் கேட்குறேன், இப்போ எனக்கு என்ன தேவை, டெஸ்லாவோட எனக்கு வந்து மாடல் சொல்லு, மாடல் நேம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, எக்ஸஸ் நம்ம கொடுத்த வேல்யூ அப்படியே வந்துருச்சு.
ஸோ இது வந்து நமக்கு இப்போ நான் எத்தனை வேணா இதில் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம்ல. இப்போ டெஸ்லா இருக்கு, இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம என்ன கார் வேணாலும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு லைன் ஆஃப் கோடு போதும் அந்த 3 லைன் ஆஃப் கோடு எழுதினதுக்கு சமம். ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் ரீயூசபிலிட்டிக்காக கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லட்டுமா? அடுத்து சரி ஓகே. இப்போ வந்து இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து தேவையில்லாத மாதிரி இருக்கும். என்னடா வெறும் என்ன திருப்பி நம்ம வந்து லூப்ல போடுற மாதிரி தானே, எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை லூப்ல போட்டு எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு மட்டும் இல்ல, கிளாஸ் இருக்கிற கிளாஸுங்கிறப்போ நம்ம வந்து தேவையான ஃபங்க்ஷன்லாம் கூட யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து புது ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ண போறேன் பாருங்க. டிஃபைன் என்ன பண்றேன், எனக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் ப்ரைஸ் ஐஎன்சி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நானாக ரெடி பண்ணுறேன். இன்க்ரீஸ் ப்ரைஸ்க்கு என்ன நமக்கு தேவை, எதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான தேவை. இப்போ வந்து டாட்டாவோட இன்க்ரீஸ் பண்ண போகிறோமா, டெஸ்லாவோட இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அந்த டாட்டா டெஸ்லாலாம் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் தானே. ஆப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், செல்ஃபில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எனக்கு அது வந்து செல்ஃபு தெரிஞ்சால் போதும். போயிட்டோன்னே நான் வந்து ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணணும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பழைய ப்ரைஸ் என்னன்னு தெரியணுமா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறது தெரியணும். ப்ரைஸ் எங்கே இருக்குது, செல்ஃப் டாட் ப்ரைஸில் நமக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் அது உங்களுக்கு செல்ஃப் டாட் ப்ரைஸ்னால் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் இங்கே காமிச்சிடுறேன். இப்போ நான் சும்மா பாஸ் கொடுத்துட்றேன். இங்கே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வர வரைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாற்றணும்னு தெரியணும். இப்போ வந்து எனக்கு வந்து டாட்டாவோட ப்ரைஸ் என்னன்னு தெரியணும். ஓகேவா? டாட்டா டாட் ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அதாவது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுங்கிறப்ப செல்ஃப் டாட் ப்ரைஸ் இங்கே கொடுத்துருவோம். ஓகேவா? அதை நான் செல்ஃப் டாட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் ப்ரைஸ், செல்ஃப் டாட் ப்ரைஸ் வந்து இப்போ புது ப்ரைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ நம்ம வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிப்போம். பழைய இப்போ ஏற்கனவே இருக்கிற ப்ரைஸ் என்னது, செல்ஃப் டாட் ப்ரைஸில் தான் இருக்குது. திருப்பி செல்ஃப் டாட் ப்ரைஸை நான் கால் பண்ணுறேன், ப்ளஸ்ஸு ஒரு அமௌண்ட்டு. இப்போ வந்து 50,000. ஓகேவா? ஸோ நான் வந்து செல்ஃப் டாட் ப்ரைஸை வந்து என் இஷ்டத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் நான் இங்கே ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்ம வந்து ஏற்கனவே டாட்டாவோட ப்ரைஸ் இங்கே இருக்கா, பிரிண்ட் பண்ணுறேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாட்டாவோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ ரொம்ப ஈஸி. டாட்டா டாட் இன்க்ரீஸ் ப்ரைஸு இங்கே ஃபங்க்ஷன் வந்துருச்சா, இது கொடுத்துட்டா போதும் எனக்கு. இப்போ எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. திருப்பி நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் என்ன பண்ணுறேன், டாட்டாவோட ப்ரைஸ் கேட்குறேன். அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து நான் அவுட்புட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். டாட்டாவோட ஃபஸ்ட்டு டைம் நான் கேட்கும்போது என்ன சொல்ல, 7 lakhங்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்தனால என்ன ஆகிடும், 50,000 இன்க்ரீஸ் ஆகிடும். உடனே இப்போ நான் கேட்டேன்னா 7,15,000 வரும் பாருங்களேன். பாருங்க 7 lakh இருந்தது, இங்க வந்து நான் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துட்டேன், 7,15,000 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எல்லாமே இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இங்க வந்து வெறும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வச்சே பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து இந்த நமக்கு ஏற்றபடி என்னென்ன ஃபங்க்ஷன் வேணாலும் இங்க கிளாஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். அது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த 2 பெரிய இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கிளாஸ் கான்செப்டை இங்க யூஸ் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு தேவையான டைமுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து கோடு வந்து கம்மியாக, அதாவது கோட் ரெடியூஸ் பண்ணி எஃபெக்டிவான ஒரு கோடாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதனால தான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? இது முடிஞ்சிடுச்சா? அடுத்து நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் போயிடுவோம். நம்ம வந்து ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஊப்ஸ்னா இதெல்லாம் எது இருக்குன்னு சொல்லிட்டு அதில் முதல்ல இது ஆரம்பிச்சிடலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி என்னன்னா, இட் இஸ் தி method by which the child derives all the properties of the parent. ஓகேவா? இதுதான் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு அந்த அர்த்தம் நான் சொல்றேன் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பழைய இந்த காரு கிளாஸை யூஸ் பண்ணிப்போம். டக்குன்னு ஆகிடும் வேலை. ஸோ இந்த கார் கிளாஸ் நமக்கு இருக்கா? இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், it is the method by which the child derives all the properties from parent. இப்போ சைல்டுன்னா என்ன அப்படிங்கிறது, நமக்கு ஒரு சைல்டு கிளாஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். இது வந்து ஒரு கிளாஸ் இருக்கா, சைல்டு கிளாஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணோம்னா அதுவும் கிளாஸ் தானே சொல்றோம், அதனால கிளாஸ் தான் அதுவும்.
கிளாஸ் இப்போ இதுக்கு கிளாஸ் பேர் எதான் கொடுப்போம். நான் என்ன சொல்றேன், சைல்டு கிளாஸ்னால நான் சைல்டுனே வைக்கிறேன். சைல்டு அண்டர்ஸ்கோர்லாம் வேணாம், சைல்டு கார். ஓகேவா? இது வந்து நம்ம சைல்டுன்னு சொல்றோமே தவிர பைத்தானுக்கு எப்படி சைல்டுன்னு தெரியும் அப்படின்னா, உள்ள வந்து இந்த பேராமீட்டருக்குள்ள நம்ம என்ன கொடுக்கணும், அந்த காருங்கிற வேரியபிள்ல காருங்கிற கிளாஸை நம்ம உள்ள கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இப்படி கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து பேரண்ட் கிளாஸ் ஆகும், இது வந்து சைல்டு கிளாஸ் ஆகும். பைத்தான் கண்டுபிடிச்சிடும். சைல்டு காருங்க வந்து சைல்டு கிளாஸ் ஆஃப் இந்த பேரண்ட். ஓகேவா? இது வந்துருச்சா? இது கொடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி பண்ண மாதிரியே இப்போதைக்கு பாஸ் வச்சிடறேன். பாஸ்னா இது இப்போதைக்கு எதுவும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம், அப்போ தான் புரியும் என்ன அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் வந்து வேற இப்போ திருப்பி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து கார்லாம் ரெடி பண்ணுவோமே. என்ன சொல்கிறேன், வேற ஏதாவது கார் கம்பெனி, இப்போ ரோல்ஸ் ராய்ஸ், மாருதின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கார் தெரியும்ல. ஸோ மாருதிக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். எங்கே நான் வந்து ஒரு மாருதிங்கிறது ஆப்ஜெக்ட்ல எப்போ மாறும், நான் வந்து ஒரு கிளாஸை கால் பண்ணணும். கிளாஸ் நான் இப்போ என்ன கிளாஸ் கால் பண்ண போகிறேன், நான் வந்து பேரண்ட் கிளாஸ் கால் பண்ண போகிறது இல்லை, டைரெக்டாக சைல்டு கிளாஸே கால் பண்ணுறேன். ஓகேவா? சைல்டு காருங்கிற கிளாஸே நான் கால் பண்ணுறேன். சைல்டு காருங்கிற கிளாஸை கால் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும்ல, மாடல் நேம் இதெல்லாம் கொடுக்க போகிறேன். மாடல் நேம் வந்து மாருதி 800 ஃபேமஸா, ஸோ 800ங்கிறது கொடுத்துக்கிறேன். அப்புறம் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் ரொம்ப காலம் பழைய மாடல் அது, ஸோ 2010ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து ப்ரைஸ்னா ரொம்ப கம்மி, ஒரு 3 lakh கொடுத்துக்கோமே. ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்று ரெடி பண்ணுவோம். மாருதி அப்புறம் சுசுகி, மாருதி சேமாக தான் வந்து பரவாயில்ல, யூஸ் பண்ணிப்போம். இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். சுசுகி இது வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு இது கால் பண்ணுறேன். எங்கே கால் பண்ண போகிறேன், சைல்டில் கால் பண்ணல, டைரெக்டாக பேரண்ட்டே கால் பண்ணுறேன். ஓகேவா? இவன் மறுபடியும் சுசுகிக்கும் நம்ம வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சுசுகி எதுன்னு தெரில, சும்மா S100ன்னு கொடுத்துப்போங்க, எதுன்னு தெரில. அடுத்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் 2013, ப்ரைஸு ஒரு 2 lakhs. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன் வித் சைல்டு கிளாஸ், இன்னொரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன் வித் பேரண்ட் கிளாஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு முதல்ல சுசுகி வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். சுசுகியோட எனக்கு வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் சொல்லுன்னு சொல்லி கேட்குறேன். ஓகேவா? சுசுகியோட இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் சொல்லுன்னு இல்லை என்ன பண்ணோம், 2013 வந்துருச்சா? இது வந்து இது என்னடா ஏற்கனவே பார்த்தது தானே, இதுதானே மேலே பண்ணேன் அப்படின்னா கரெக்ட், இதுதான் நம்ம மேலேயும் பண்ணோம். அந்த பேரண்ட் கிளாஸ்ல நம்ம கால் பண்ணும்போது அது உள்ளே போயிட்டு இது எல்லாமே இனிஷியலைஸ் ஆகி ரெடியாக இருக்குது, நம்ம கால் பண்ணும்போது சொல்லிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு மாருதியோட இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் கேட்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இது வேணுமா நமக்கு, ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, ஸோ வேணாம். பிரிண்ட் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். பாருங்க 2010ங்கிறது வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாருதி எதில் நம்ம எதோட ஆப்ஜெக்ட், சைல்டோட ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சைல்டு காரை கால் பண்ணேன்னா சைல்டு காருக்கு போகுது. ஆனால் இங்கே தான் நம்ம எதுவுமே கொடுக்கல, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கவே இல்லை. நம்ம இங்கே என்ன முன்னாடி சொன்னால் சைல்டை கால் பண்ணோம், அப்படி ஒரு கிளாஸு கால் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அது கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே வெறும் பாஸ்ன்னு தான் கொடுத்துருக்கோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே கொடுக்கல. அப்படி இருந்தாலும் பாருங்க நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, நம்ம திருப்பி கேட்கும்போது எடுத்து கொடுக்குது. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதுனா இங்கே பாருங்க, அதுக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்கு, மாருதி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கன்னா நமக்கு வந்து ஒரு இது சின்ன ப்ரோக்ராம் மாதிரி காட்டும். இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, ஆர்டர் இது வந்து எக்ஸிக்யூஷன் ஆர்டரும் சொல்லுது. எக்ஸிக்யூஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸை கால் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இந்த கிளாஸில் தேடும், சைல்டு காருங்கிற கிளாஸில் தேடும்போது ஒன்றுமே இல்லை, நான் பாஸ்ன்னு கொடுத்து வச்சிருக்கேன்.
உடனே என்ன பண்றோம், மேல போய் பேரண்ட் கிளாஸ்ல போய் தேடும். பேரண்ட் கிளாஸ்ல போய் தேடும்போது பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. உடனே என்ன பண்றோம், நான் இங்க கொடுக்குற வேல்யூ எல்லாமே கொண்டு போய் பேரண்ட் கிளாஸ்ல கொடுத்து அது எல்லாமே ரெடி பண்ணிக்கும். இந்த இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரும். அதனாலதான் நமக்கு வந்து இங்க ரெடியா இருக்கிறதுனால நம்ம கேட்கும் போது அது இங்க இதனால எடுத்து கொடுக்க முடியுது. அதுதான் நான் என்ன சொன்னேன், சைல்டு it is the method by which the child class derives the property of the parent class. நான் சைல்ட்ல எதுவுமே பண்ணலனாலும் பேரண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணாம சும்மா இது வந்து நான் இதோட சைல்டுன்னு மட்டும் தான் சொன்னேன், அதுவே எனக்கு போதும் இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம புது புது கிளாஸ் நம்ம ரெடி பண்ணணும்ட்டு அவசியமே இல்லை. இருக்கிறதுல இருந்து நம்ம வந்து ஏற்கனவே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்ட்ராய்ட்லாம் பார்த்தா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு அப்டேட்டாக வருது இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் இப்போ ஃபோனு பேசிக்காகவே ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா எஸ்எம்எஸ் இருந்தது. அடுத்து தான் என்ன பண்ணாங்க, கால் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் வந்தது. அடுத்து வீடியோ கால் ஆப்ஷன் வந்தது. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து ஒரு புது ஃபீச்சர் ஆட் ஆகும்போது பழைய ஃபீச்சர் ஏதாவது போயிடுச்சா? இல்லை நம்ம எஸ்எம்எஸ் இருக்கிறது அடுத்த அப்கிரேட் வந்தாலும் எஸ்எம்எஸ் இருக்கும். அப்போ ஃபோன் வருது. ஸோ அடுத்த அப்கிரேட் வந்தாலும் எஸ்எம்எஸ் ஃபோனு அப்படியே தானே இருக்கு. ஸோ அந்த மாரி நம்ம ஏற்கனவே இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் நமக்கு வந்து இங்கே இப்போ இன்ஹெரிட்டன்ஸ். பழசுல இருந்து நம்ம அப்படியே புதுசு வந்தாலும் பழையதை அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து இதுதான் பேசிக்காகவே இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து இதுல வந்து நீ வந்து அதே தானடா யூஸ் பண்ற, சரி இங்க இருக்கிற பேரண்ட்டை நீ அப்படியே தான் யூஸ் பண்ற, அதுக்கு ஏன் நீ புதுசா சைல்டு வேற ரெடி பண்ற, இது திருப்பி நீ மாறுத்து சுசுகி கூட பேரண்ட்லேயே கால் பண்ற வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கல்ல. நம்ம சைல்டு யூஸ் பண்றதுல அட்வான்டேஜ் இன்னொன்று என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்றேன். இப்போ வந்து சைல்டுக்கு நான் பாஸ் தானே கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ என்ன பண்றேன், இதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ரெடி பண்றேன். டெஃப் இன்னிட்னா கன்ஸ்ட்ரக்ட் இனிஷியலைஸ், அதான் இன்னிட். அடுத்து என்ன பண்றேன், இதுக்கு நம்ம வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்ன பேராமீட்டர் சொல்லி கொடுக்கோமா. ஃபர்ஸ்ட் செல்ஃப் வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் வந்துடும். மிச்சம் என்னென்ன வாங்குறோம், இந்த 3 தானே வாங்குறோம். அந்த 3 என்னது, மாடலு இது தானே. நான் என்ன பண்றேன், இது வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இதெல்லாம் நம்ம இங்கே மாதிரியே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே இருக்கிற மாதிரியே நம்ம வந்து அது இனிஷியலைஸும் பண்ணணும்ல, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கணும்ல. இப்போ நான் வந்து இந்த 3மே திருப்பி எழுத தேவையில்லை. நான் வந்து இதில் இருக்கிறத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் டாட் இன்னிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் இது கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் இந்த லைனுக்குன்னா, இந்த 3 விஷயத்துக்கும் மாடல் நேமு, இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், ப்ரைஸுக்கு இந்த 3 விஷயத்துக்கு எப்படி நீ இனிஷியலைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ல போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். இதுதான் சூப்பர்னு நான் பேரண்ட்டை ரெஃபர் பண்றேன். பேரண்ட்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நீ இதெல்லாமே இனிஷியலைஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துன்னு இதை என்ன பண்ண, டைரக்டா இங்கிருந்து இங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் சைல்டு கால் பண்ணோடனே இதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். காலை இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணு. எதுக்காக, இந்த 3 விஷயம் என்ன பண்ணுங்கிற தெரியணும்னா நீ பேரண்ட் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சைல்டு சொல்லிடுது. உடனே இதை என்ன பண்ணும், போய் பேரண்ட் கிட்ட கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்து நமக்கு ரெடியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த லைன் ஆஃப் கோட்ஸை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், திருப்பி டைப் பண்ணல. அதுவும் நமக்கு வந்து கோட் ரிடக்டிவிட்டி, கோடு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் புதுசாக ஹார்ஸ் பவர்னு கொடுத்த பார்த்தீங்களா, அது வந்து நான் இங்கே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, செல்ஃப் டாட் ஹார்ஸ் பவர் ஈக்குவல்ஸ் ஹார்ஸ் பவர், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நம்ம தேவைப்படுற மாரி இதை கால் பண்ணும்போது நம்ம ஹார்ஸ் பவர் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துக்கலாம், 4500 அந்த மாரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம அந்த ஆண்ட்ராய்டு இது பார்த்தோம் ஏற்கனவே இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நமக்கு தேவையானதே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
இது இந்த ஒரு ஃபெசிலிட்டி, இந்த ஒரு அடிஷன் அப்கிரேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது பேரண்ட் சைல்டுங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வருவோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பேசிக்கா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன பண்ண போகுது, எப்படி பண்ணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து என்ன போயிடலாம். அடுத்து என்ன சொன்னா, என்கேப்சுலேஷனா. ஸோ என்கேப்சுலேஷன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பண்ணி என்கேப்சுலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ் டு பைண்ட் தி டேட்டா அண்ட் தி கோட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். நம்ம டேட்டாவும் நம்ம கோடும், இப்போ வந்து இந்த நம்ம இதெல்லாம் டேட்டா தானே, இந்த டேட்டாவும் நம்ம இந்த கோடு இந்த மாரி இந்த இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்றது, இந்த கோடு எல்லாமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி வச்சுக்கிறது என்கேப்சுலேஷன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் யூஸ் டு செக்யூர் தி டேட்டா பை ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ். அதாவது நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம கார் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, கார் வச்சு சொல்றேன். இப்போ வந்து ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன நமக்கு தெரியணும்? ஒரு காரை யூஸ் பண்ணணும்னா எப்படி கியர் போடணும்னு தெரியணுமா? அடுத்து ஆக்சிலரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். பிரேக்கு என்னன்னா பிரேக் எப்படி போடணும்னு தெரியணும். அதே மாதிரி கிளச்சு, அப்புறம் ஸ்டியரிங் வீல் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். இப்போ இந்த விஷயம், இந்த 5 விஷயம் எனக்கு தெரிஞ்சா போதும் என்னால கார் ஓட்ட முடியுமா? அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஜினோட ஒர்க்கிங் என்ன, இல்லை எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, நம்ம பின்னாடிலாம் காற்று வரும் பார்த்தீங்களா, எக்ஸாஸ்ட்டு, இல்லை அந்த ஃபியூவல் டேங்குக்கு எப்படி இது போகுது, இந்த மாரி விஷயம்லாம் நமக்கு தெரியணுன்ட்டு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாரி விஷயம்லாம் கம்பெனிக்கு சீக்ரெட்டாக வச்சுருப்போம். இப்போ வந்து ஏன் ஸ்போர்ட்ஸ் காரு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் ஒன்றோட இந்த பெட்டர் அப்படின்னா, அவங்க இன்ஜினில் வந்து ஒன்று ஒரு பார்ட் அப்கிரேட் பண்ணி வச்சிருப்பான், ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை எக்ஸாஸ்ட்ல வந்து எதாவது பெட்டர் பண்ணி வச்சிருப்பான், இல்லை ஃபியூலிங் சிஸ்டம்ல எதாவது பெட்டர் பண்ணி வச்சிருப்பான். ஸோ ஓட்டுறவனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம சொன்னா போதும். இப்போ வந்து கியர் எப்படி போடணும், பிரேக் எப்படி பிடிக்கணும், எப்படி கிளச்சு பிடிக்கணும், அங்கே இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். எனக்கு வந்து இதெல்லாம் ஒர்க்கிங் டீடைல்ஸ், எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒர்க்கிங் டீடைல்ஸ் நான் வெளில சொல்லக்கூடாது. இது வந்து ட்ரேட் சீக்ரெட், கம்பெனி அந்த மாதிரிலாம் கூட நீங்க வச்சுக்கலாமே. அந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ், ஒர்க்கிங் டீடைல்ஸ் நான் வெளில சொல்லக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் சொல்லணும். அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம வந்து இந்த என்கேப்சுலேஷனுங்கிற இந்த மெத்தடு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் நம்ம ஒரு சிம்பிளா என்கேப்சுலேஷன் எதுக்கு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும். டெலிட் பண்றோம். ஸோ இப்போ என்கேப்சுலேஷன் எப்படி பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம திருப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம், இந்த கிளாஸே யூஸ் பண்ணிப்போமே. இப்போ எனக்கு ஹோண்டா வச்சு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, டாட்டா வச்சு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சா. டாட்டாவோட ப்ரைஸ் நான் மாத்திர போறேன். ஓகேவா? இப்போ டாட்டாவோட ஏற்கனவே ப்ரைஸ் என்ன இருக்கு, 7 லேக் இருக்கா. எனக்கு வந்து டாட்டாவோட ப்ரைஸை நான் வெளில இருந்து என்ன பண்ண போறேன், 10 லேக்குன்னு மாற்ற போறேன். கரெக்டா? 10 லேக்கு. சரி, அது ஒரு கணக்கு. ஓகேவா? இல்லைன்னா நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 12 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பிஃபோர் அப்டேட் ஆஃப்டர் அப்டேட் மாதிரி. ஓகேவா? டாட்டாவோட ப்ரைஸு இங்கே என்னன்னு கேட்குறேன். நான் டாட்டாவோட ப்ரைஸை இங்கே அப்டேட் பண்ணுறேன். உடனே அப்டேட் பண்ணக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லி திருப்பி கேட்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, முன்னாடி என்ன இருக்குது, டாட்டாவோட ப்ரைஸ் 7 லேக் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், வெளில இருந்து வந்தேன், நான் என்ன பண்ணிட்டேன் 12 லேக்குன்னு ஈஸியாக மாற்றிட்டேன். உடனே என்ன ஆயிடுச்சு, நான் திருப்பி கேட்டால் 12 லேக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த மாரி நம்ம வந்து இஷ்டத்துக்குன்னு வேற யாரோ வந்து நம்மளோட கோடில் நம்ம வேல்யூஸ்ல இம்பார்ட்டண்ட்டாக மாற்றி விட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. நம்ம எழுதுகிற கோடு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும். அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம வந்து இந்த என்கேப்சுலேஷன்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்கேப்சுலேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேற லாங்குவேஜ்ல படித்தா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா ஒன்றும் இல்லை, அந்த வந்து ஒரு வேரியபிளும் எங்கிறது ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது அந்த பப்ளிக், பிரைவேட்டு, ப்ரொடெக்டட்லாம் சொல்லுவாங்க பற்றி, ஒவ்வொரு வேரியபிளோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும். அந்த மாரி நம்ம வந்து அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இந்த வேரியபிள் எங்க இருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த கிளாஸ்க்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை இந்த கிளாஸ்க்குள்ள இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து மிச்ச லாங்குவேஜ்ல, ஜாவாலையோ C++, நம்ம பைத்தான்ல பார்த்தா அந்த மாரி ஒரு கீவேர்ட்ஸே கிடையாது, பிரைவேட்டு பப்ளிக்குங்கிற மாரி. இங்க வந்து நம்ம வந்து வேற மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்க வந்து
ஒரு பேசிக்காக இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கெட்டர் செட்டர்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் தான், ஒரு கெட்டர் ஃபங்க்ஷன், கெட் செட்டர் ஃபங்க்ஷன். இப்போ கெட்டர்னா கெட் ஃபங்க்ஷனு, கெட்டருக்கு நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கெட்டு டாட்டு கெட் என்ன எடுக்க போகிறோம், ப்ரைஸ் தானே வாங்க போகிறோம். ஸோ கெட் ப்ரைஸு, எதோட ப்ரைஸு என்ன தெரிஞ்சால் போதும், நமக்கு யாரோடது கேட்குறேன்னு தெரிஞ்சால் போதும். அதனால வெறும் செல்ஃபு. வாங்கும்போது என்ன பண்ணுறோம், என்ன நம்ம கொடுக்கணும், வெறும் ப்ரைஸ் என்னன்னு சொன்னால் போதும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறேன் ப்ரைஸ் என்னன்ட்டு. ஓகேவா, இது வந்து கெட்டர் ஃபங்க்ஷனு. உடனே செட்டர் ஃபங்க்ஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன். செட் ப்ரைஸு. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியணும், யாரோடது, அப்புறம் புது ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். ஓகேவா, நியூ ப்ரைஸு. ஸோ இங்கே இருந்தால் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ரைட்டா, ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கெட்டர் செட்டர்ன்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். சார் இப்போ கொடுத்துட்டேன், கொடுத்தக்கப்புறம் எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து இது 12ங்கிறது ஒரு 14 வச்சு பார்க்குறேன், ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான் பார்ப்போம். நம்ம கெட்டர் செட்டை யூஸ் பண்ணியிருக்கோம்ல சார், நம்ம வந்து அது இங்கே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல, அதுவும் காமிச்சிடுறேங்க. இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், என்ன வேல்யூன்னு சொல்லி தானே கேட்குறேன். ஸோ டாட்டா டாட் கெட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கெட்டர் செட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ கெட் ப்ரைஸ் இங்கே சொல்லிடுறோம். ஓகேவா, மறுபடியும் டாட்டா டாட் கெட் ப்ரைஸ். இப்போ நான் இதை கால் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம வந்து கெட்டர் செட்டரை நம்ம இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே இப்போ வந்து என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி, பரவாயில்ல. இப்போ 13 எப்பவுமே இப்போ ரன் பண்ணோன்னா இங்கே பாருங்க, நான் கொடுத்த வேல்யூ எனக்கு திருப்பி மாறிடுச்சு, ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. கெட்டர் செட்டர் போட்டு இதில் 7 lakh இருக்கிறது, நான் பாட்டிக்கு ப்ரைஸ் இதை மாற்றி சொல்லணுன்னே மாற்றி சொல்லிடுச்சு. ஸோ இப்போ கெட்டர் செட்டர் போட்டதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதை நம்ம அட்வான்டேஜ் எப்போ வரும் அப்படின்னா, நான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரைவேட்டு ப்ரொடெக்டர்னு. நம்ம இந்த வேரியபிளை ப்ரைவேட் வேரியபிளாக மாற்றினோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இது ஈஸியாக யூசர் மாற்றுறதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்து வேறு இதுலலாம் ப்ரைவேட்டுன்னு சொல்லி நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இல்லை, ப்ரைவேட்டுன்னு கீவேர்டு இல்லாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறோமா, எங்கே ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து இங்கே தானே இனிஷியலைஸ் பண்ணுறோம் ப்ரைஸு. அந்த ப்ரைஸுக்கு முன்னாடி 2 செமிகோலன் 2 அண்டர்ஸ்கோர் இது போட்டோன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ப்ரைஸுங்கிற வேரியபிள் ப்ரைவேட் வேரியபிள்னு அர்த்தம் பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம இதை வந்து ப்ரைவேட் வேரியபிள்னு சொல்லிடுறோம். அதேமாரி நம்ம இங்கே வேறு எங்கெல்லாம் நம்ம அதை கால் பண்ணுறோமோ அங்கே எல்லாமும் சொல்லணும். இப்போ வந்து இங்கே செல்ஃப் டாட் ப்ரைஸ் சொல்கிறேன்னா, அதேமாரி இங்கேயும் 2 அண்டர்ஸ்கோர். ஓகேவா, செட் பண்ணுறப்ப நான் 2 அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கால் பண்ணும்போது எதை கால் பண்ணுறேன், டாட்டா வந்து இப்போ ப்ரைஸுங்கிற வேரியபிளே இருக்காது, நம்ம தான் இப்போ அண்டர்ஸ்கோரோட மாற்றிட்டோம்ல. நான் போய் இப்போ வந்து நான் என்ன பண்ணி மாற்றினா, நானும் அண்டர்ஸ்கோர் போட்டு மாற்றி நான் இதை வேல்யூ மாற்ற போகிறேன். இப்போ நான் வந்து 17 lakhன்னு வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்க, மாறவே இல்லை பார்த்தீங்களா. நம்ம 7 lakh கொடுத்தது மாறாமல் அப்படியே 7 lakh தான் இருக்குது. நமக்கு வந்து அதே வேரியபிள் டபுள் அண்டர்ஸ்கோர் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்தாலும், நான் 17 lakh சொன்னாலும் அது மாறவே இல்லை. கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம இப்போதான் நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து அவங்களுக்கு வேரியபிள் பேரே தெரிஞ்சாலும் அந்த ப்ரைஸ் தான் அதோட பேரு இல்லை, அது வந்து ப்ரைவேட்டுன்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம ப்ரைவேட் வேரியபிளாக சொல்லி கொடுத்தாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே மாறாது. அந்த ஒரு டேட்டா செக்யூரிட்டிக்காக தான் நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து நான் எப்படி சரி அப்போ மாறவே மாறாதுன்னா நான் எப்படி செட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ, அதனால தான் நம்ம கெட்டர் செட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வேரியபிளை நம்ம மாற்றணும் அப்படின்னா டைரெக்டாக இப்படி மாற்ற முடியாது. நம்ம வந்து அதை வந்து டேட்டாவை இந்த செட்டர் ஃபங்க்ஷன் இருக்குனால நம்ம செட் பண்ண தான், நம்ம புது டேட்டா நம்மளாக தான் செட் பண்ணணும். செட் என்ன கேட்குது, நியூ ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குதா. நியூ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 25 lakhs சும்மா சொல்கிறேன். ஓகேவா, அப்படின்னு சொல்லி நான் செட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்த மட்டும்னா தான் அது மாறும். இப்போ பாருங்க மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த வகையில் நம்ம வந்து நம்மளோட டேட்டா வந்து செக்யூராக வச்சுக்க முடியும். இதுதான் நம்ம என்கேப்சுலேஷனோட பர்பஸ். இதுக்கு தான் நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஒன்று இருக்குது, நான் என்ன சொன்னேன், அப்ஸ்ட்ராக்ஷன் சொன்னேன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைத்தானில் நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது இன்பில்ட்டாக கிடையாது. நம்ம அப்படியே இன்கேஸ் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா,
ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. ஓகேவா? அதனால ஏபிசி மாடியூல் என்ன அர்த்தம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி நேற்று படிச்சதுல நான் இந்த பேர் என்ன சொன்னோம் அப்படின்னா பைத்தான்ல அரேங்கிற கான்செப்ட் டைரக்டா இல்லை, வேணும்னா நம்ம வந்து நம்பை அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம வந்து பைத்தான்ல அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது நமக்கு டைரக்டா இல்லை, நம்ம வேணும்னா இந்த ஏபிசிங்கிற லைப்ரரியை யூஸ் பண்ணணும். அதனால நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம வந்து இது அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடலாம். ஓகேவா? நம்ம வந்து தேவை அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது நம்ம தனியாக இந்த லைப்ரரி கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கூகுள் கொலாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் கிடைச்சா நம்ம அடுத்த கண்டென்ட் இன்னும் பெட்டராக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட உங்கள் சஜஷனை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.